வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் சஞ்சய். இது ஹொசூர் பயணத்தோட 3வது நாள். காலையிலே எந்திரிச்சு நம்ம தோழர் எழுப்புனா அவர் எந்திரிக்கல. சரி, பக்கத்து ரூம் தோழர்களை போய் எழுப்பலான்னு பார்த்தா அவங்களும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, தூங்கட்டும், அவங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே எந்திரிச்சு டீ போட்டு குடிச்சிட்டேன். ஒரு 5 நிமிஷம் நல்லா இயற்கையை ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருந்தேன். பார்த்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி ஒரு ஃபார்மல் அவுட்ஃபிட் போட்டு கிளம்பிட்டேன். நம்ம தோழர்கள் லேட்டா எந்திரிச்சதுனால கிளம்புறதுக்கும் லேட் ஆயிருச்சு. நான் கீழே போய் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அவங்க வரதுக்காண்டி. அவங்க வரவும் சாப்பிட்டுட்டு லிஃப்ட்ல இறங்கி கேபுக்கு போகும்போது தோழர்கள் கிட்ட வாழ்க்கை எப்படி போகுதுன்னு கேட்டேன். அப்புறம் கேப் கிளம்பிருச்சு. நாங்களும் கம்பெனிக்கு போய் சேர்ந்தாச்சு. இன்னைக்கும் கம்பெனில இண்டக்ஷன் ப்ரோக்ராம் தான். மதியமா சாப்பிட போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா திரும்ப இருந்த இடத்துக்கே போயாச்சு. ஒரு 3:30 போல பட்டும் படாம ஒரு மழை பெஞ்சிச்சு. அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு 5 மணிக்கா கிளம்பியாச்சு. ஆனா கேப் 5:30 தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு தோழர்கள்ட்ட பேசிட்டு இருந்தோம். ஹோட்டலுக்கும் வந்தாச்சு. சரி, வந்துட்டு ரொம்ப நாள் சும்மா தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம் வாங்குறதுக்காண்டி வெளில போனோம். போனா கடை இல்ல. சரின்ட்டு ரிட்டர்ன் திரும்பியாச்சு. வரும்போது தான் அங்க ஒரு கடையை பார்த்தோம். 1 கிலோ ட்ரெஸ் 900 போட்டிருந்தாங்க. நானும் தோழர்களும் போயிட்டு விசிட் பண்ணோம். பர்சனலாக எங்களுக்கு எதுவும் பிடிக்கல. ஸோ ரிட்டர்ன் ஹோட்டலுக்கே திரும்பியாச்சு. வீடியோவில் பார்க்கலாம். ஃபாலோ பண்ணிக்கோங்க.